சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் சாணி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல எங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்களா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பில் கனெக்ட் பண்ணுங்க வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இனி ஒரு நெக்ஸ்ட் 5 monthsக்கு நான் ஸ்டாப் T20 கிரிக்கெட்டிங் ஆக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வீடியோஸா இருக்கட்டும் ஷார்ட்ஸா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே T20 ஆக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 5 match T20 சீரிஸ் இப்போ நம்ம கவர் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ICC T20 World Cup 1.5 months இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நடக்க போதா அது கவர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து உடனே பாத்தீங்கன்னா 2.5 months IPL. யோசிச்சு பாருங்க, T20 கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு அடுத்த 5 months ஃபுல் திருவிழா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் T20 கிரிக்கெட் ஆக்ஷன் மட்டுமே நடக்கும் போது அக்ராஸ் த குளோப். ஏன்னா வந்து T20 World Cup IPL அதுல முடிக்கிடுவாங்க. ஸோ வேற லெவல் ஆக்ஷன் ரெடியா இருக்கு மக்களே. சரிடா இதெல்லாம் ஓகே. இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ரெண்டு ODI சீரிஸ்ல இந்தியன் டீம் அன்எக்ஸ்பெக்டடா 2-1 தோத்துட்டாங்க. 1-0 லீட்ல இருந்து யாராலையும் அதுல இருந்து என்ன சொல்றது வெளில வர முடியல. என்னதான் ODIல நம்ம ஒரு மாதிரி இருந்தாலும் ஆஸ்திரேலியா கிட்ட லாஸ்டா தோத்தோம், நியூசிலாந்து கிட்ட லாஸ்டா தோத்தோம். ODIல கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. பட் T20 வந்துட்டா இந்தியாவை வச்சுக்க ஆள் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா T20 சீசன் சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ், 2 T20 முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் T20 செகண்ட் T20 ரெண்டுலயுமே காம்ப்ரிஹென்சிவா இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஸ்கை பால அச்சிக T20ல இப்போதைக்கு ஆளே இல்லை. நியூசிலாண்டே முடியலையாமா, அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் முடியல, நியூசிலாண்டாலும் முடியல. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் ODI சீரிஸ் நியூசிலாந்து டாமினேட் பண்ணி முடிச்சு ஜெயிச்சிட்டே போயிட்டாங்க சீரிஸ். ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னா T20ல இந்தியா வச்சு ஆள் இருக்கா அதுதான். ஸோ பாத்தீங்கன்னா T20 World Cup நோக்கி தான் எல்லாமே நவுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 டீமுக்கும் லாஸ்ட் சீரிஸ் பிஃபோர் T20 World Cup. அதுக்கப்புறம் வார்ம் அப் மேட்சோட ஸ்ட்ரெயிட்டா T20 World Cup தான் February 7 இருந்து. ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரையல் சூஸ் பண்ணோம் எல்லா டீமே. ஏன்னா பெர்ஃபெக்ட் 11 அதுக்கப்புறம் பேக்கப்ஸ் 15 மாத்துறதுக்குமே உங்களுக்கு Jan 31 வரைக்கும் டைம் இருக்கு. அதாவது 15 man squad அனௌன்ஸ் பண்ணாங்களே, ஸோ அதை மாத்துறதுக்கும் டைம் இருக்கு. ஸோ T20 World Cup ப்ரிப்பரேஷன் எல்லா டீமும் வேற லெவலில் பண்றாங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா T20 நடக்கும்போது ஸ்ரீலங்கா இங்கிலாந்து நட போறாங்க. ஸோ ஆல் டீம்ஸ் ஆர் ரெடி ஃபார் T20 World Cup சொல்லும். சரி ஓகே, செகண்ட் T20 என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு இன்னைக்கான வீடியோ போவோம். செகண்ட் T20ல பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு இந்தியா பவுலிங் எடுத்தாங்க. ஆனால் நல்ல சாய்ஸ். ஏன்னா பேட்டிங் பிச்சு நினைச்சோம் ஒரு மாதிரி ஸ்லோவா இருக்கும்னு நினைச்சா பாட்டா விக்கெட் திரும்பி கொடுத்துருக்காங்க. செம்மடி அடிச்சாங்க நியூசிலாந்து. ஏன்னா 208 for 6 நான் வந்து ஓகே சூப்பர் ஸ்கோர் நினைச்சேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாரு டீம் சேஃபர். அன்எக்ஸ்பெக்டா எப்படி வந்தான்னு தெரியல, அவர் எனக்கு எங்கேருந்து வந்தான்னு தெரியல. அவுட் 24, கான்வே 19, பட் ரச்சின் சூப்பராக ஒரு 44, கேப்டன் சாண்டர் ஒரு 47, மிச்சபடி எல்லாம் 20, 15 சிப்பின் பண்ணி சூப்பர் ஸ்கோர் அடிச்சாங்க நியூசிலாந்து. 208 for 6 நான் எதிர்பார்க்கல. 170, 180 அடிப்பாங்க நினைச்சேன் நியூசிலாந்து. பட் நல்லா பவுலர்ஸை டார்கெட் பண்ணி அடிச்சாங்க இந்தியன் பவுலர்ஸ். வெல் பிளேட். இந்தியாவில் ஸ்டாண்ட் அவுட்டா யாரும் போடல, எல்லாமே அபோவ் 8 நோட் பண்ணாங்க. எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. எனக்கு ஒன்னே ஒன்று புரியல, ஏன் எல்லாமே ஃபிளாட் ட்ராக்ஸாவே கொடுக்குறீங்க? ஒரு 140, 160, ஒரு 120, ஒரு அட்லீஸ்ட் மைட் 170 மாதிரி பிச் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாமே ரொம்ப பாட்டா விக்கெட்டா இருக்கு. இந்தியாவில் அஷ்தீப் சிங் தவிர எல்லாமே விக்கெட் எடுத்தாங்க. ஈவன் பும்ரா ஆடல, ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அக்ஷர் இன்ஜுரினால குல்தீப் வந்தார். குல்தீப் ஒரு விக்கெட், ஹார்திக் பாண்டியா ஒரு விக்கெட், சிவம் டுபே ஒரு விக்கெட், அஷித் அனா ஒரு விக்கெட், எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க. மற்றபடி எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. பட் இந்தியன் போலர்ஸ் இது அவங்களுக்கான இதுவான்னு எனக்கு தெரியல. பாட்டா விக்கெட் கொடுத்து T20 World Cup ஓட போறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சும் போர் தான் அடிக்க போகுது. 200, 220 போகுது. ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கா பிச்சு கொடுக்கணும், ஏன்னு தெரியல. சரி, இந்தியன் டீம் 209 அடிச்சாங்களா இல்லைன்னு கேட்டா டே இதெல்லாம் நீ கேட்கலாமாரா நீங்க யோசிக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா 4 ஓவர் ஸ்பேர்ல காம்ப்ரிஹென்சிவா இந்தியன் டீம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நீ எல்லாரும் ஆப்பனண்டா போடாடே அப்படின்ற மாதிரி சும்மா அசால்ட்டா டீல் பண்ணாங்க. இத்தனைக்கும் 1.1 ஓவர்ஸ்ல 6 for 2. ஏன்னா மேட் ஹென்ரி, ஜேக்கப் டஃபி ஓப்பனர்ஸ் 2 பேருமே தூக்கிட்டாங்க. சாம்சன், அபிஷேக் சர்மா. அதுக்கப்புறம் நான் மேட்ச் காலி டைட்டா போகும் அப்படின்னு நினைச்சா மும்பை இந்தியன்ஸ் ஜோடி வந்து மாஸ் காமிச்சாங்க. சூரியகுமார், இஷான் கிஷன் செம்ம அடி. இஷான் கிஷன் யாருன்னு திரும்பி காமிச்சாரு. அவரோட T20 கேலிபர் இதுதான். 76 runs அவுட் ஆஃப் நோவேர், செம்ம பெர்ஃபார்மன்ஸ். கேப்டன் சூரியகுமார் எங்கடா என் ஃபார்ம்ல இல்ல நீங்க அவ்வளவு பேர் சொன்னீங்க, பனிஷா ஃபார்முக்கு வந்துட்டாரு. வின்னிங் நாக் ஒரு 82, கேப்டன்ஸ் நாக் சும்மா பழைய சூர்யா டச் தெரிஞ்சது. எண்டிங்ல சிவம் டுபே 30 சீரியன். ஸோ இந்தியா 4.5 hours ஸ்பேர் வச்சு 209 அப்படின்னு மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. சரி ஓகே, இப்போ அடுத்து என்னடா அப்படின்னு கேட்டா என்ன ஃபர்ஸ்ட் T20 இந்தியன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப நம்ம நெக்ஸ்ட் வேலை என்ன? தேர்ட் T20 தான். ஸோ இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பேசுவோம் பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து T20 சீரிஸ் தேர்ட் T20 மேட்ச் அதாவது கவுஹாத்தியில் நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 T20 அதோட ஸ்டேட் வேர்ல்ட் கப் தான். ஸோ ஷெட்யூல் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் T20 நாக்பூர் அண்ட் ராய்ப்பூர்ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. தேர்ட் T20 கவுஹாத்தியில சண்டே நடக்குது. அதுவும் 7 o'clock PM ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் 4th and 5th சவுத்துக்கு போறோம். வைசாக் அண்ட் ட்ரிவாண்ட்ரம் எல்லாமே பாத்தீங்கன்னா 7 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும் இந்தியன் டைம் படி. லைவ் பாத்தீங்கன்னா நீங்க ஜியோ ஹாட் ஸ்டார் பார்க்கலாம், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அக்ராஸ் ஆல் சேனல்லையும் பாத்துக்கலாம் மக்களே. சரி ஓகே, இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் தி டே நம்ம என்ன ஃபேக்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஸ்டாண்ட் அவுட் ரெக்கார்ட் இருக்குங்க. அவர் ரெக்கார்ட் வந்து யாராலுமே இப்போ இதுவே பண்ண முடியல. என்ன சொல்றதுன்னா யங்கஸ்ட் பேட்ஸ்மேன் இன் இந்தியா டு எவர் ரீச் அண்ட் ICC ரேங்கிங் ஆஃப் நம்பர் 1 அப்படின்ற ஸ்டாட் வந்து அபிஷேக் சர்மா தான் வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் தான் ஹோல்ட் பண்றாரு. ஏன்னா இந்த யங் ஏஜ்ல அபிஷேக் சர்மா ஒரு வேற லெவல் டெமான்ஸ்ட்ரேட்டிங் பேட்டிங் ஆடுறாரு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அவர் அச்சார்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் T20 பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. நோ அதர் இந்தியன் பேட்ஸ்மேன் அண்ட் எவர் டன் இட். ஈவன் விராட் கோலிக்கு கொஞ்சம் டைம் எடுத்துனா பாத்துக்கோங்க. ஸோ வேற லெவல் ரெக்கார்டு தான் அபிஷேக் சர்மா. ஸோ இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே. சரி வாங்க மக்களே
ஸ்டேடியம் அனாலிசிஸ்குள்ள போவோம். எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நார்த் கவுஹாத்தி, அதாவது நார்த் ஈஸ்ட் அங்க நடக்குது, கவுஹாத்தி ஸ்டேடியம் பாரஸ்பரா. இங்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் 6 மேட்ச் நடந்திருக்கு, இன்டர்நேஷனல்ல 4 மேட்ச் நடந்திருக்கு. ஓவரால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் 3 தடவையும், செகண்ட் பேட்டிங் டீம் 3 தடவையும் ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா 2 தடவை சேசிங் பண்ற டீம் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம், ஒரு 4 ரிசல்ட். சோ எங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 188 அடிக்கணும். ஆனா அப்பதான் உங்களுக்கு வந்து இதுவாகும். ஈவன் நீங்க 200 மேல அடிச்சாலுமே ஈஸியா சேஸ் பண்ண ஒரு பொட்டி கிரவுண்ட். ஏன்னா இங்க பவுலர்ஸ்க்கு அவ்வளவு அசிஸ்டன்ஸ் இருக்காது, ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும் பேசா இருக்கட்டும். விக்கெட் டேக்கிங் ஸ்ட்ரைக் ரேட் பேசஸ்க்கு அதிகமா இருக்கு, ஸ்பின்னர்ஸ் கம்மி. சோ இங்க வின்னிங் கிரைட்டீரியா என்னன்னா டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா கண்டிப்பா 185 190 அடிக்கணும். சேசிங் டீமுக்கு கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கு, ஏன்னா டியூ வரும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 1 to 6 டெத்ல எப்படி போடுறாங்க, ஸ்பின்னர்ஸ் மிடில் எப்படி போடுறாங்க, இதை வச்சு எந்த டீம் நல்லா போடுறோ கண்டிப்பா ஜெயிக்கலாம். சோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு வின்னிங் கிரைட்டீரியா இந்த ஸ்டேடியம். சோ வாங்க இந்தியா கிட்ட இருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியன் டீம் காம்ப்ரஹென்சிவா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சிங்ஸ் இந்த ஆம்பல் மாதிரி எதுவுமே தெரியல. சோ ஃபர்ஸ்ட் ஸ்குவாட பாத்துருவோம். கேப்டன் சூரியகுமார், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர் பெஞ்ச்ல, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், அதுக்கப்புறம் ஹார்திக், சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஜஸ்பீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அர்ஷதீப் சிங், அர்ஷித் கான், ரவி பிஷ்னாய். மக்களே இது இந்த ஸ்குவாட் வந்து இந்த தேர்ட் T20 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. லாஸ்ட் T20க்கு சேஞ்சஸ் இருக்கலாம். ஏன்னா திலக் வர்மா சிஓ ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. சோ ஹி மைட் கம் இன். ஸ்ரேயஸ் ஐயர்லாம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு தெரியல. பட் இதுதான் இந்தியாவோட ஸ்குவாட் தேர்ட் T20 வரைக்கும். நெக்ஸ்ட் T20 ஸ்குவாட் மாறலாம். சோ இந்தியாவோட பிளேயிங் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அக்ஷர் பட்டேல் இன்ஜுரி அவ்வளவு பெருசா இருக்கும், அவர் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா அதனால தான் அவர் பேர் நான் ரிமூவ் பண்ணேன். ஈவன் பும்ராமே ஆனா பட் இந்தியா வந்து 2 பிளேயிங் லோனோட போப்பாங்கிறது நேற்று காம்பினேஷன் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அக்ஷருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா குல்தீப்பை பாக்குறாங்க, அதே மாதிரி அஷ்தீப்புக்கு லைக் பும்ராக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா அஷிதனை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் ஃபிட் ஆகலாம் இதே 11 தான் போவாங்க. பும்ரா இல்லாம ஜெயிச்சிட்டாங்க. சோ அதனால இந்தியன் டீம் நாட் டு வரி. பட் பவுலிங் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பார்க்க பயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப அடி வாங்குறாங்க, பழைய மாதிரி பும்ராவும் இல்லைன்ற போது கஷ்டமா இருக்கு. பேட்டிங் கடப்பார சொல்லவே வேணாம். பட் இந்த 11 தான் தேர்ட் T20 போவாங்க. அன்லெஸ் பும்ரா, அக்ஷர் ரிட்டன், அஷ்தீப், குல்தீப் வெளியே போவாங்க. சரி, பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அபிஷேக் சர்மா உங்களுக்கே தெரியும், பட்டா பாகியம் பராட்டி இலக்கியம் நம்ம சீக்கா சொல்வாரு அந்த மாதிரி தான். ஏன்னா அபிஷேக் சர்மாக்கு ஒன்ஸ் இஸ் கெட்டிங் இந்த ஃபார்ம்னா அவர் நீங்க நிறுத்தவே முடியாது. பிளே மாதிரி ஆடுவா மனுஷன். ஏன்னா வந்து பவர் பிளேலயே உங்களுக்கு அக்ரெசிவா ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதை அப்படியே ஆக்சலேட் பண்ணி 15th ஓவர் வரைக்கும் போனா அபிஷேக் சர்மா இஸ் டிஃபரெண்ட் பீஸ்ட். இல்லையா பவர் பிளேலயே அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டா அது வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ். அபிஷேக் சர்மா இருமுனை கத்தின்னு தாங்க சொல்லலாம். ஆனா அவர் இல்லாம இந்தியன் டீம் ஜெயிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அபிஷேக் சர்மா கொடுக்குற எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ல தான் இந்தியா நிறைய டீம் ஜெயிச்சிருக்காங்க. அவர் அடிக்கலன்னா கொஞ்சம் மாட்டிருக்காங்க. பட் குட் டு சி இந்தியா வின்னிங் கேம். ஸோ தேர்ட் T20 எனக்கு ஒரு அபிஷேக் சர்மா ஒரு 40-50 போட்டா நல்லா இருக்கும், அடிக்கிறான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் நல்ல பிளேயர் தான். பட் இஷான் கிஷன் நல்லா ஆடுறதுனால அவர் ஓப்பனிங் எடுத்துக்கு திருப்பி ஆபத்து இருக்கு. ஏன்னா இப்போ 11ஸ்ல கில்லிக் பெல்லா ப்ரிஃபர் பண்ணிருக்காங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஏன்னா 2 T20 வந்து 30 கூட தாண்டல. ஸோ தேர்ட் T20 கண்டிப்பா ஒரு டூ ஆர் டே மேட்ச். சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் மினிட்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் கூட பண்ணலாம். ஏன்னா வெளில ஸ்ரேயஸ் ஐயர்லாம் இருக்காது. சஞ்சு எப்படியா அடிச்சிருப்பா 30-40-50 அடி. இஷான் கிஷன் பத்தி நான் சொல்லவே வேணாம். ஏன்னா சையத் முஷஃபிக்ல பேய் ஃபார்ம்ல இருந்தா மனுஷன். இந்த T20ல என்னையோட டிராப் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. 76 ரன்ஸ் ஒர்த் ஆஃப் நோ வேர், சரியான பர்ஃபார்மன்ஸ், பாக்கெட் டைனமைட். ஸோ அதனால இஷான் கிஷன் அவரோட பிளேஸை சிமெண்ட் பண்ணிட்டாரு. சஞ்சு நல்லா இல்லைனா ஈவன் ஓப்பனிங்கே வரலாம். ஸோ இஷான் கிஷன் தேர்ட் T20 சீட்டை குடிப்பான்னு நினைக்கிறேன், நல்லா ஆடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மில்லர் பக்கம் போவோம். டே என்னடா இவன் ஃபார்ம்ல இல்ல, எப்படா ஃபார்முக்கு வருவா, என்னடா ஸ்கேம் பண்ற அப்படின்னு நீங்க சூர்யா நிறைய பேர் சொல்லாங்க. ஈவன் நானே சொன்னேன். பட் இந்த ஒரு நாள் போதுங்க அவரோட கான்பிடன்ஸ் வேற லெவல்ல வந்து அவர் யாருன்ற அவர் கேலிபர் ப்ரூவ் பண்ணோம். சரியான பெர்ஃபார்மன்ஸ் சூரியகுமார் யாதவ் 82 ரன்ஸ், அவருக்கு இன்னிங் கேப்டன் மார்க்கு. அதே மாதிரி அவரோட கிளாசி 6, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைன் லெக் மேல, அதுக்கப்புறம் கவர்ஸ் மேல செம்மையா இருந்தது பார்க்க. வாஸ் வெரி மச் டிலைட்ஃபுல் டு சி சூர்யா கெட்டிங் பேக் இன் ஃபார்ம். அது அப்படியே தேர்ட் T20 கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் ஆஸ் யூசுவல் பெஞ்ச் தான். இல்ல ஏதாவது செக் பண்ணா ரிங்கு சிங் பதிலா ஸ்ரேயஸ் ஐயர் வருவார். ஏன்னா செட் ஆவாரா அப்படின்றது ரிங்கு சிங் அவருக்கே தெரியும். மினி தோனினே நான் சொல்வேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பினிஷிங்ல எப்போ ரன் வேணுமோ அடிச்சு கொடுத்துறாரு. ஸோ சூர்யா தேர்ட் T20 நல்லா ஆடினா நல்லா இருக்கும். ரிங்கு பதிலா ஸ்ரேயஸ் மேபி வரலாம், இல்லைன்னா ரிங்கு கண்டினியூ பண்ணுவார். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். இந்தியாவோட எக்ஸ்பேக்டரே பாத்தீங்கன்னா ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, மிடில் சூர்யானா இவங்க 3 பேர் இல்லாம இந்த டீம் ரன் நடத்தவே முடியாது. ஹார்திக், சிவம் துபே, அக்ஷர் பட்டேல். அப்படி என்னடா பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா 3 பேருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அக்ஷர் வந்து இப்போ இன்ஜுரியில இருக்காரு. பட் உங்களுக்கே தெரியும் T20 வேர்ல்ட் கப்லயே அவர் தான் ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மரா பேட்டிங்ல இருந்தாரு. எப்போ பவுலிங் வேணுமோ 4 overs 1 for 30, 2 for 35 எடுத்து கொடுத்து போயினே இருப்பாரு. ஹார்திக் பாண்டியா என்னதான் எக்ஸ்பென்சிவா 8 or 9 ஓவர் போவாலும் he's got the knack of picking up 2 or 3 wickets. பேட்டிங்லயும் கடாரு முடாரு அடிச்சிட்டு போவாரு. சிவம் துபே இப்போ நல்லா டெஸ்ட் பண்றாங்க இந்தியன் டீம். பேட்டிங்லயும் கொஞ்சம் மேல அனுப்பணும். இந்த செகண்ட் T20 பண்ண மாதிரி அவர் மேல அனுப்புங்க. 6-7 இறக்காதீங்க. 30-40 அடிக்கூடிய அபிலிட்டியும் இருக்கு. பவுலிங்லயும் ஸ்லோயர் ஒன்ஸ் கட்டெல்லாம் போட்டு நல்லா போறாங்க. ஸோ குட் டு சி சிவம் துபே கெட்டிங் பேக் இன் தி ஃப்ரே. ஹார்திக்கும் நல்லா பண்ணும். அக்ஷர் இன்ஜுரியில இருந்து வந்தா நல்லா இருக்கும்.
மற்றபடி இது ஒரு கடப்பாருங்க. நெக்ஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பக்கம் போனா ஃபாஸ்ட் பவுலர் அர்ஷதீப் சிங், அஷித் ரானா, பும்ரா. இங்க தான் இந்தியன் டீம் கொஞ்சம் அடி வாங்குறாங்கன்னு தோணுது. ஏன்னா பும்ராவே இப்போ ரீசெண்ட் மேட்சஸா ஏஷியா கப் வந்து பழைய பும்ரா தெரியல, அவ்வளோ டெட்லியாவோ லீத்தலாவோ இல்ல. ஸோ ஹி ஹேஸ் டு கெட் பேக் இன் டு தி ஃபார்ம். பழைய டெட்லி பும்ரா பார்க்க விரும்புறோம், பார்க்கலாம். 13 ஆடுறாரா எனக்கு தெரிஞ்சு வருவான்னு நினைக்கிறேன் அஷித் ரானா போல. ஏன்னா அஷித் ரானா ஓடிஐக்கு நல்ல பாலுங்க. T20 அவர் மைட் கோ ஃபார் ரன்ஸ்ங்க, 40-50 ரன்ஸ் போவாரு. ஒரு 2 விக்கெட் எடுத்தாலுமே இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். பட் பேட்டிங் ஆல்ரவுண்டர் நம்ம ரைட்ல தேவைப்படுறதுனால அஷிதா பாக்குறாங்க. அஷ்தீப் சிங் ஓகே, ஒன் பேட் டே வரும், 4 overs 53 போனாரு. பட் இஸ் காட் த நாக் ஆஃப் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். ஈவன் டெத்லயும் நல்லா போடுவார். ஸோ ஐ ரேட் ஆல்வேஸ் ஹைலிங் அஷ்தீப் சிங். ஸோ ஒரு மேட்ச் டசன்ட் டிஃபைன் இம் பேட்லி. பார்க்கலாம் 30-20 கவுஹாத்தில நல்லா போடுவான்னு நம்புறேன். பட் பவுலிங் ஓகே நல்லா தான் இருக்கு, பட் கொஞ்சம் நல்லா பண்ணும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவ்வளவுதானா. ஸ்பின்னர்ஸ் பத்தி என்னடானா ரவி பிஷ்னா இப்போ நான் கேட்கறேன் எதுக்கு ஸ்குவாட்ல இருக்கான்னு தெரியல. அவர் எப்படியும் ஆட போறது கிடையாது. T20 World Cup ஸ்குவாட்லயும் அவர் கிடையாது. எதுக்கு அவர் ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் அதுக்குள்ள ரிகவர் ஆகணும். இல்லைன்னா மேபி T20 World Cup பிஷ்னா போலாம். பட் வருண் அண்ட் குல்தீப் இன் டேண்டம் ஆடினா அது டிஃபரெண்ட் ஏறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே பிக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன், இது ரைட் ஆர்ம் கூகுளி. ஸோ செம்மையா இருக்கும். வருண் நம்பர் 1 பவுலரா இருக்காரு. ஸோ நோ டவுட் இ கோ ஃபார் ரன்ஸ். பட் 35-40 தாண்ட மாட்டார் வருண். ஒரு 2 விக்கெட் வந்துடும். குல்தீப் யாதவ் கான்ஃபிடன்ஸ் லோவா இருந்தாரு. பட் இந்த 2 விக்கெட் செகண்ட் T20 எடுத்தது வில் பூஸ்ட் இஸ் கான்ஃபிடன்ஸ். அண்ட் மோஸ்ட்லி இதான் பிளேயிங் ஒன்று இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பும்ரா மட்டும்தான் ஒரு அஷித் ரானா பல்லா. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்தியன் டீம் பத்தி பேசிட்டேன். இந்த டீமை தோக்கடிக்க நியூசிலாந்து கிட்ட கூட்ஸ் இருக்கான்னு கேட்டா கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியன் டீம் வீக்கா இருக்காங்கன்னு கேட்டா எங்கடா வீக்கா இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ இந்தியா லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆன் பேப்பர். எங்கேயுமே சிங்ஸ் இந்த 6 மணி நேரத்தில் ஓப்பனிங் மட்டும் சஞ்சு ஃபார்மை பிடிக்கணும். அபிஷேக் சர்மா சஞ்சு அவுட் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா பின்னாடி எல்லா மேட்சும் சூர்யா இஷான் அடிப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கணும். இஷான் கிஷான் சூர்யா நல்லா ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பினிஷிங்கும் நல்லா இருக்கு, பவுலிங் நல்லா இருக்கு. ஸோ லெட்ஸ் இந்தியா ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் பார்க்கும் போவோம். நியூசிலாந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி T20 அவங்க டாக் ஹார்சஸ். அவங்களுக்கே தெரியாது எப்போ நல்லா ஆடுவாங்க, எப்போ சுமாரா ஆடுவாங்க, முக்கிய ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீம் நியூசிலாந்து அவங்களை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அவங்க ஸ்குவாட பார்த்துருவோம். பேல்சார்னர் கேப்டன் பிராஸ்வெல் இன்னும் ரெடி ஆயிட்டாரா என்ன கதைன்னு தெரியல. மைக்கேல் பேஸ்வெல் அவர் ஸ்டாண்ட்ஸ்லயும் டக்அவுட்லயும் பார்க்க முடிஞ்சது. ஃபிட் ஆனா இட் வில் பி குட் ஃபார் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் மார்க் சாப்மன், டெவான் கான்வே, ஜேக்கப் டஃபி, சாக் ஃபோக்ஸ், மேட் ஹென்ரி, கைல் ஜேமிசன், பெவான் ஜேக்கப்ஸ், டேரில் மிச்சல், ஜிம்மி நீஷம் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, டிம் ராபின்சன், ஈஸ்வரி. எங்கே இந்த டீம் சைஃபர்ட் வந்தாருன்னே தெரியல. யாருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் தெரியல. அவர் வந்து ஃபிட் ஆயிட்டாரு. ஸோ இந்த பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு ஒரே ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்கறேன். மேட் ஹென்ரிக் பல்லா, சாக்ரி ஃபோக்ஸ் பல்லா கிரைஸ்டன்ட்ல இருக்கும். மேட் ஹென்ரிக் பல்லா திரும்பி கைல் ஜேமிசனே போவாங்களான்னு தோணுது. மற்றபடி டெவான் கான்வே ஓப்பனர் டீம் சேஃபர். ஏன்னா டீம் சேஃபர் வந்துட்டார்ல T20 World Cup ஓப்பனர் அவர். ஸோ ராபின்சன் வெல்ல ரச்சின் வந்துடும். டேரில் மிச்சல் நம்பர் 4 வரணும். நம்பர் 5 அவர் செட் ஆகிற மாதிரி தெரியல. 4 மிச்சல், 5 பிலிப்ஸ், 6 சாப்மன், 7 மிச்சல் சாண்டர், 8 வந்து ஜிம்மி நீஷம் வந்துட்டா கிரைஸ்டன்ட்ல இருக்கா நீஷமான்னு யோசிப்பாங்க. 9 மேட் ஹென்ரி பவர் பிளே பவுலரா மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. கைல் ஜேமிசன் பேட்டிங் டெப்த் வேணா அவர் ஆட வைக்கலாம். 10 இஸ்ரோதி, 11 ஜேக்கப் டஃபி, சாக் ஃபோக்ஸ். தயவு செஞ்சு தூக்குங்க. அவருக்கு அந்த பேஸும் இல்ல, வேரியேஷனும் இல்ல, ரொம்ப அடி வாங்காரு. சேட் டு சி. சரி, நியூசிலாந்துல என்னடா குறை அப்படின்னு கேட்டா ஓப்பனிங்கே குறை தாங்க. என்னதான் நீங்க செகண்ட் T20 பார்த்தாலுமே டீம் ராபின்சன் விட்டுருங்க, அவர் பெஞ்ச் தான். ஏன்னா டீம் சேஃபர் வந்துட்டாரு. பட் டெவான் கான்வே அந்த அளவுக்கு ஸ்பிளாஷியா தெரியல. ஓகே, ஒரு 2-3 எட்ஜி ஷாட் ஆடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்றாரு. பட் அவரால் ஆக்சிலேட் பண்ண முடியல. ஈவன் ரச்சின் ரவீந்திரா ஒரு மேட்ச் நல்லா ஆனா 2 மேட்ச் சொல்லப்படுறாரு. ஸோ இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க இந்த நியூசிலாந்து டீம். அதான் நான் சொல்றேன். ஸோ டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா ஹேஸ் டு கெட் தேர் ரிதம் பேக். அப்பதான் நியூசிலாந்துக்கு ஒரு சாலிடிட்டி கிடைக்கும் டாப் 3ல. இல்லைன்னா எப்பயுமே வீக்கா தான் தெரிவாங்க நியூசிலாந்து. ஸோ ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடினார் 44, குட் டு சீ. So like that நல்ல பிளேயர் இருக்கு. பட் 13 அவர் கன்டினியூ பண்ணுவாரா வெயிட் பண்ணி பார்க்கணும். டெவான் கான்வே ஒரு 40-50 அச்சாதான் தாங்க முடியும். அடிப்பாரா தெரியாது. இதுதான் நியூசிலாந்து கிட்ட ஒரு கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீம் சேஃபர்ட் வந்துட்டாரு. ஃபின்னாரன் வரல. ஸோ அதனால பெவான் ஜேக்கப்ஸ் வந்து பேக்கப் கீட் கீப்பர், ஃபினிஷர் மோஸ்ட்லி ஆட வாய்ப்பு இல்லை. பெஞ்ச் தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாரு. டீம் சேஃபர்ட் இவருமே அபிஷேக் சர்மா மாதிரி தான். பட்டா பாக்கியம் பராட்டில கேம். பட் இவர் என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா டைம் எடுத்துப்பாரு. பட் ஒன் செட்டில் ஆயிட்டானா சூப்பரா ஆடுவார். 360 டிகிரி ஷாட்ஸ் எல்லாமே வச்சிருக்காரு டீம் சேஃபர். பிக் பேஷ்ல சூப்பரா ஆடினாரு இந்த ரீசன்ட் கன்க்ளூடர் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ்க்கு. ஸோ அதனால டீம் சேஃபர்ட் வில் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். என்னதான் அவங்க டீம் குவாலிஃபை ஆனாலும் டீம் சேஃபர்ட் வாஸ் இன்டெகிரல் பார்ட் ஃபார் தெம். ஸோ அதனால இந்தியன் கிச்சஸ்லயும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் இட் சேஃபர்ட், கான்வே, ரவீந்திரா 3 பேர்ல 2 பேரா 30+ அச்சாலும் நியூசிலாந்து காப்பாற்ற முடியும் பேட்டிங் ஆர்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர். இங்க தாங்க நியூசிலாந்து வீக்னஸ் இருக்கும்னு தோணுது. ஏன்னா மார்க் சாப்மனா இருக்கட்டும், டேரில் மிச்சலா இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து T20 எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அவங்கள நல்ல பிளேஸ் தான், அதெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா T20 அவங்க இன்னும் பவரா ஆடணும்னு தோணுது. ஏன்னா மார்க் சாப்மன், டேரில் மிச்சல் ஒரு ரன் பால் இன்னிங்ஸ் தான் ஆடுறாங்க, பவர்ஃபுல்லா ஆட மாட்டாங்க. கிளென் பிலிப்ஸ் நான் அப்பயுமே ஹையா ரேட் பண்ணுவாங்க. அவருக்கு பவுலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், பேட்டிங்ல 4-5 எங்க வந்தாலுமே ஹி இஸ் ஆல்வேஸ் ஒரு அஸ்டானிஷிங் பிளேயர். எப்பயுமே ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ கிளென் பிலிப்ஸ் வந்து குல்தீப் வருண் எப்படி டேக் டவுன் பண்றான்னு பார்க்கணும். பட் டேரில் மிச்சல் என்ன சொல்றது, மார்க் சாப்மனும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அப் பண்ணுவாங்க. சப்போர்ட் வேணும் நியூசிலாந்து மிடில் ஆர்டர்ல. அதுவுமே கொஞ்சம் லேக்கிங்கா தெரியுது. 2 பேர் ஒருத்தருமே அடிக்க முடியாது. இவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதுதான் நியூசிலாந்துக்கு வீக்கா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கிரைஸ்டன் கிளர்க், கைல் ஜேமிசன், ஜிம்மி நீஷம். ஜிம்மி நீஷம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சா பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு மேட்ச் வினிங்
50 அதுக்கப்புறம் 2 விக்கெட் ஹால் தான் இருப்பார். ஹி வில் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். ஸோ மேபி ஸ்ட்ரைட் அவே அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் சாக்கரி ஃபாக்ஸ். ஏன்னா நான் பார்க்கலாம் தெரியல, பட் நல்ல ஃபார்ம்ல இருக்கார் நீஷம். ஆதி காலத்து கட்டங்க மனுஷன், எப்போதுல இருந்து ஆடுறார் T20 வேர்ல்ட் கப். பட் நல்ல பிளேயர் தான், பார்ப்போம். இந்தியன் பிச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிரைஸ்டன் கிளர்க் ஒரு இப்போ ரீசெண்டா டெபியூ ஆனாலும் அவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட் அவே நீஷம் தான் ஆடுவார். கிளர்க் ஆடினா ஓகே, அடி வாங்கலாம், விக்கெட்டும் எடுக்கலாம். கைல் ஜெமிசன் அவுட் அண்ட் அவுட் பவர் பிளே இல்ல 15 ஓவர்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணுவோம். டெத்லாம் போட்டா அடிச்சிருவாங்க. பட் பேட்டிங் எபிலிட்டி இருக்கு, பார்க்கலாம். மேட் இண்டிக் பலா ஜேமிசன் ஆடுறாரா இல்லையா. பட் நியூசிலாந்து பவுலிங் இன்னுமே வீக்கா தாங்க இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்ல ஜேக்கப் டஃபி தவிர எனக்கு யாரும் சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் பக்கம் போவோம். கேப்டன் மிச்சல் சாண்டனர், அதுக்கப்புறம் மைக்கேல் பேசல், இசோதி. மைக்கேல் பேசல் ஸ்டில் இன்ஜுரியில தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெஞ்ச்ல தான் இருந்தாரு, மோஸ்ட்லி ஆட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு லாஸ் நியூசிலாந்துக்கு. விஜய் சங்கர் என்னன்னு தெரியல, லென்த் வரும் பழைய மாதிரி போட மாட்டாரு, ரொம்ப தூக்கி தூக்கி போறாரு. ஆல்சோ ஷார்ட் ஆஃப் லென்த் அண்ட் ஃபுல் டாஸா மாறுது, ஏன்னு தெரியல. கொஞ்சம் அவர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் லென்த் அண்ட் ஆல்சோ ஆம்பால் நிறைய யூஸ் பண்ணோம். ஏன்னா அவரு மீன் ஸ்பின்னர், அவர் எக்ஸ்பென்சிவா பண்ண நியூசிலாந்து கண்டிப்பா மாட்டிக்கிறாங்க. அந்த 2 T20லுமே அவரோட கேப்டன்சி ஒரு மாதிரி வேவாடா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு as a பேட்ஸ்மேன் நல்லா பண்ணியிருக்காரு. பட் as a பவுலராகவும் கேப்டனாகவும் he has a lot of things to think. இசோதி சிம்பிள், அவர் ஃபார்ம்லேயே இல்லை, அடி வாங்குறாரு. பட் இந்தியன் பிச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் விக்கெட் எடுக்கணுமே, 2 மேட்சா அடி தான் வாங்குறாரு, என்ன சொல்றதுன்னு தெரியல. லாஸ்ட் பட் நான் ரிலீஸ் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சாக் ஃபாக்ஸ் நான் குறை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவர் இந்தியன் பிச்சில் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓடிஎலுமே அவர் பாத்தீங்கன்னா 8-9 அண்ட் எக்கானமியா தான் வச்சிருந்தாரு. T20ல அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாறாரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பாவம், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. புதுசு ஒரு யங் பவுலர் கத்துப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட் ஹென்றி பாத்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் பவர் பிளே பவுலர். ஒரு 10 ஓவர்ஸ் 13 ஓவர்ஸ்க்குள்ள முடிக்கணும். அவருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு. ஸோ இதுதான் நியூசிலாந்துக்கு பேக் அடிக்குது ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஜேக்கப் டஃபி மட்டும் தாங்க 2 T20 நல்லா போறாரு. அவனோட எக்கானமியுமே 8 காண்டல. ஸோ ஜேக்கப் டஃபிக்கு சப்போர்ட் பண்ண கண்டிப்பா யாரா போனா ஜேமிசனா ஹென்ரியா ஃபோக்ஸான்னு தெரியல. ஸோ அவ்வளவுதான் மக்களே, நியூசிலாந்து டீம் பத்தி பேசிட்டேன். இந்த டீம்ல வந்து ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸா தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு பர்டிகுலர் ஏரியான்னு சொல்ல முடியல. ஓப்பனிங்லயும் கன்சர்ன்ஸ் இருக்கு, மிடில் ஆர்டர்லயும் கன்சர்ன்ஸ் இருக்கு, ஃபாஸ்ட் பவுலிங்லயும் கன்சர்ன் இருக்கு, ஸ்பின்ல கேப்டனும் ஃபார்ம்ல இல்ல. ஸோ இவ்வளவு ப்ராப்ளமோட ஐ டோன்ட் சி நியூசிலாந்து வின்னிங் கேம். டஃப் கொடுக்கலாம், அது கண்டிப்பா கொடுப்பாங்க, அது நியூசிலாந்து பேர் பண்ணுவாங்க. பட் மேட்ச் ஜெயிக்கிறாங்களா, அதுக்கு அவங்க எக்ஸ்பேக்டர் பிளேஸ் நல்லா உதவுவாங்களா, ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுவாங்களா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபீல்டிங்ல கேட்ச் விடுறாங்க நியூசிலாந்து, நம்புவீங்களா? எனக்கு அதுவே ஷாக்கா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ ப்ரெடிக்ஷன் டைம்குள்ள போக மக்களே, ஃபர்ஸ்ட் 2 T20 இந்தியன் டீம் காம்பிடன்ஸா ஜெயிச்சிட்டாங்க. நியூசிலாந்து பேட்டிங்ல டஃப் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் T20லுமே கொஞ்சம் 190 வரைக்கும் வந்தாங்க. பட் எனிவேஸ் அவங்க பவுலிங் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, வீக்கா தெரியுது. ஸ்பின்னர்ஸ்லுமே கேப்டன் வந்து சாண்டரும் ஃபார்ம்ல இல்ல, இசோதி அடி வாங்குறாங்க. பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் 2-3 பிளேயர் நம்பி தான் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் சி நியூசிலாந்து ஹேவ் எனி சான்ஸ் ஆஃப் வின்னிங். ஸோ திரும்பி இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் வரேன். இந்தியா 75, நியூசிலாந்து 25. இந்தியா இந்த மேட்சோட சீரீஸை ஜெயிச்சுக்க போறாங்க. அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ஒப்பீனியன் தாராளமா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சாதாரண மக்கள் இந்த டீமோட பிளேயிங் லெவன் அனாலிசிஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் 3rd T20 ரிவ்யூ ஷார்ட்ஸ் வரும், 4th T20 ப்ரிவியூ வீடியோ வரும். ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் T20 ஷார்ட்ஸ் போட முடியல, டைம் கன்ஸ்ட்ரெயினால மன்னிச்சிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம்.